வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆந்திர பிரதேசத்தில் மீண்டும் பேசு பொருளாக மாறியுள்ள கொரோனா பரவல் குறித்து விரிவாக பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஆந்திர பிரதேசத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளன. இந்த செய்தி மக்களிடையே மீண்டும் எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவில் தற்போதைய நிலை, அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள், மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைகள் மற்றும் மக்கள் பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை வழிமுறைகள் குறித்து விரிவாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி சமீப நாட்களில் சிலருக்கு காய்ச்சல் மற்றும் சளி போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டதை தொடர்ந்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கொரோனா பாதிப்பு சிகிச்சை பெற்று வந்த 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் உயிரிழப்புகள், துல்லியமான காரணங்கள் மற்றும் அவர்களிடம் இருந்து பிற உடல்நல பிரச்சனைகள் குறித்த அதிகாரப்பூர்வ மருத்துவ ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் வருகின்றன. இதற்கு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரும் மாநில சுகாதாரத்துறை பாதிக்கப்பட்டவர்களின் தொடர்புகளை கண்டறியும் பணியை தொடங்கியுள்ளது. தேவையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும், ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா மீண்டும் பெரிய அளவில் பரவத் தொடங்கிவிட்டதா? மருத்துவ நிபுணர்கள் கூறுவதாவது, சில இடங்களில் தனித்தனி பாதிப்புகள் பதிவாகலாம். இதை உடனடியாக பெரிய அலை என்று கூற முடியாது, ஆனால் தொடர்ந்து கண்காணிப்பது மிகவும் அவசியம். அதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மட்டுமே நம்ப வேண்டும் என்று வதந்திகள் நம்பக்கூடாது என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்தினர். மருத்துவர்கள் பரிந்துரைக்கு சில முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்: அடிக்கடி கைகளை சுத்தமாக கழுவுங்கள். உடல்நலை குறைவு இருந்தால் மருத்துவர்கள் அணுகுங்கள். இருமல், காய்ச்சல், தொண்டைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் தேவையான பரிசோதனையை செய்து கொள்ளுங்கள். கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் தேவையான முன்னெச்சரிக்கைகள் பின்பற்றுங்கள். முதியவர்கள் மற்றும் உடல்நல பிரச்சனை உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். சமூக வலைத்தளங்களில் பல்வேறு தகவல் வேகமாக பரவி வருகின்றது. உறுதி செய்யப்படாத தகவல்கள் பகிர வேண்டாம். அதிகாரப்பூர்வ சுகாதாரத்துறை அறிவிப்புகள் மட்டுமே பின்பற்றுங்கள். தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தும் தகவல்கள் தவிர்க்க வேண்டும். இந்தியாவின் பல மாநிலங்கள் சுகாதாரத்துறைகள் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொண்டு வருகிறது. தேவையான இடங்களில் பரிசோதனைகள், சிகிச்சை வசதிகள் மற்றும் மருத்துவ கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அமைதியாக இருந்து சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் பெரும்பாலான ஆபத்துகளை தவிர்க்க முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆந்திர பிரதேசத்தில் பதிவாகியுள்ள இந்த சம்பவம் கொரோனா குறித்து நாம் இன்னும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதுதான் அவசியத்தை நினைவூட்டுகிறது. பீதி அடைய வேண்டிய அவசியமில்லை. இதே நேரத்தில் அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது. அதிகாரப்பூர்வ தகவல்களை பின்பற்றி தேவையான முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிப்பதே பாதுகாப்பான வழியாகும். இந்த சம்பவம் குறித்து தொடர்பாக புதிய அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் போது அவற்றை உங்களிடம் தெரிவிக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.